வேவு வேவு பாருண்ணா. ஏம்மா ஏன் ஒரு கல்யாணத்துக்கு போகணுமா? போயிட்டு வா. போயிட்டு வருவோம்மா. ஆ ஒரு நல்ல ஒரு பட்டு புடவை, இப்படி திரும்ப. ஆ ஒரு நல்ல ஒரு பட்டு புடவைம்மா. ஆ 10,000 ரூபா காசு, ஆ 10 பவுன் நகை மட்டும் கொடுங்கம்மா. ஓ, நல்ல ஒரு பட்டு புடவை, 10,000 காசு, 10 பவுன் நகை. ஆமாம்மா. ஏன் இதை வச்சு தான் அந்த பொண்ணு கல்யாணமே நடத்தி வைக்க போறியா? நான் போகணுங்களம்மா. நீ போகிறதுக்கு எதுக்கு இவ்வளவா? பொண்ணுக்கு இல்லைம்மா, மாப்பிள்ளைக்கா? நான் கிளம்பி போகணும். உனக்கு போட்டுட்டு போகிறதுக்கா? ஓ, 10 பவுன் போட்டு போனால் தான் கல்யாணத்துக்கு வாங்க கூப்பிடுவாங்களா? அப்போதானம்மா நம்மளுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அந்த இடத்துல. ஆமாம், மதிப்பு இருக்கும். அதுக்கு சொந்தமாக வாங்கி போட்டு போகணும். யாரோ வாங்கி போட்டு போய் சொந்தமாக வாங்குற மாரி இருந்தால் நான் ஏமா உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன். அப்புறம் என்ன மொனம் மூக்குத்தி போட்டுட்டு ஒரு கயிறை போட்டுட்டு போக வேண்டியது தானே? அப்படிலாம் நான் போக மாட்டேம்மா. ஆ ஆ அது நான் எப்படி, நான் உங்களுக்கே தெரியுமில்ல என் குடும்பம் எப்படிப்பட்ட ஆமாம், உங்கள் குடும்பம். குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம். 10 ஊருக்கு அப்படியே படி வளர்த்த குடும்பம், படி வளர்ந்த குடும்பம். எல்லா ஊரும் கல்யாணம்னா உங்கள் வீட்டில் தான் நகையை வாங்கி போட்டு போவாங்க. ஆமாம்மா. எல்லாத்துக்கும் அப்படி தார வார்த்தை இப்போ ஏழையாக போயிட்டீங்க. கழுத்துல பாருங்க கயிறு குடல்ல போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. அப்படி நல்லா பழச்சவங்கலாம் ஒன்றும் இல்லைன்னா அப்படியே நாண்டுக்கிட்டு தொங்கிடணும். எனக்கு ஏதாவது கொடுத்து உதவி பண்ணுங்க. என்ன கொடுத்து உதவி பண்ணுறது? ஒரு ஒரு சபையில போய் நான் நிற்கும் போது இவங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணுமா. ஓஹோ, இப்போ நீ நகை போட்டு போனா உனக்கு அந்த இடத்துல மதிப்பு இல்லை. நான் அடையாளமே தெரிய மாட்டேம்மா. உங்களுக்கு அடையாளமே தங்கம் தானா? ஆமாம்மா. சரி சரி, பிறந்ததுலேருந்தே தங்க தொட்டியில தான் வச்சு வளர்த்தது. என்ன சொல்கிறீங்க? அப்புறம் அப்போ என்னம்மா சொல்ற, உண்மையதான் சொல்றேன். தங்க தொட்டி? தங்க தொட்டியில தான் நான் பிறந்த உடனேயும் வந்து எங்க அப்பா கையில எங்க அம்மா கையெல்லாம் கொடுக்கல. தொட்டியில் தான்? தொட்டியில தான் என்னை போட்டது. பிறந்ததாக உங்கள் அம்மாவுக்கு தான் பிறந்தியா இல்லை தொட்டிலுக்கு பிறந்தியா? அம்மாவுக்கு தான் பிறந்தேன். சரி சரி, என்ன இவ்வளோ வசதியாக இருக்கிறீங்களே. ஒரு வேளை பார்த்தா அவங்க இப்போ நல்லா பணக்கார வசதி, உங்கள் அப்பன் பாட்டன் தாத்தாலும் பணக்காரங்களா இருந்தனால தங்கத்தை அவங்கள விட்டுட்டு தங்கமும் வெள்ளியும் சேர்ந்து பிறந்த மாதிரி பிறந்துட்டீங்களான்னு பார்த்தேன் நான். ஆ இல்லைம்மா, சரி சரி. உங்களுக்கு தான் தெரியுமே என் குடும்பம் எவ்வளவு கௌரவமா இருந்தது. ஐயோ, கௌரவமான குடும்பம். அன்றைக்கி தான் பார்த்தோம்ல ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கூட. கௌரவமான குடும்பம். அப்பா விட்டு அம்மா, அம்மா விட்டு அப்பா, அண்ணன் விட்டு சித்தி, அப்படி ஒரு கௌரவமான குடும்பம் தான். ஆனால் நீ வந்த நேரம் இப்போ நம்மக்கிட்ட நகை இல்லையம்மா. உங்களை நம்பி நான் 24 படி ஏறி வந்துட்டேம்மா. 24 படியா? சரி, இப்போ நேராக குதிச்சிரு, ஒரே மட்டும் கீழே போயிடுவேன். இறங்கும்போது சிரமப்பட வேண்டாம். ஏண்டி, பொன்னகையை போட்டுட்டு போனால் தான் அந்த மண்டபத்தில் உனக்கு மதிப்புன்னா, ஒரு கயிறை போட்டுட்டு அழகான புன்னகையோடு போனால் கூட பார்க்குறவங்க வான்னு கூப்பிடணும். புன்னகையா போகலாமா, கயிறு போட்டும் போகலாம். ஆ, என்கிட்ட இருக்குதுமா. நான் வைரத்துலேயே நான் புடவை செஞ்சு வச்சுக்கிறேன். வைரத்துலேயே? வைரத்துலேயே நான் புடவை செஞ்சு வச்சுக்கிறேன். புடவை முழுக்க வைரம்? வைரம். ஐயா, நான் அந்த வைர நகை போட்டேன் அந்த புடவையை கட்டக்கூடாதுன்னு தான் நான் உங்கள்கிட்ட வந்து சாதாரண ஒரு பட்டு புடவை கேட்குறேன். இப்படி எல்லா பக்கமும் ஓசு வாங்கி மொத்தமாக வைரமாக செஞ்சுக்கிட்டியா? அது தப்புமா. ஆ, நான் போய் மலையை உடச்சி அதில் உள்ள வைரத்தை எடுத்து நான் பிடிச்சிருச்சு. சரி சரி. இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லையாட்டுக்குது. நல்ல மதிப்பாக எப்படி வந்தியோ அதே மாதிரி இறங்கி போயிட்டீங்கன்னா உனக்கு மதிப்பு இல்லை. அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் எச்சா முச்சா வாங்கிட்டு தான் போகிற மாதிரி வரும். வாங்குறது அது எப்போ நம்ம உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுமா. உங்களை நம்பி ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 4 பேர் நல்ல விதமாக உங்களை தான் பேசுவாங்க. இப்படி வந்து கையை வீசிட்டு வந்து மறுபடியும் கை வீசிட்டே போனால் அப்புறம் என்ன இவங்கள நம்பியா போனேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. சரி சரி, யாருக்கிட்டாலும் சொல்லிட்டு போனேன், பாக்கெட்டை மட்டும் போனேன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிடு. அந்த கெட்ட பேர் உங்களுக்கு வரக்கூடாதுமா. கெட்ட பேர் எங்கே போக சொல்கிறேன்? இப்போ வேணுமே எங்கே போக சொல்கிறேன்? 10 பவுன் போட்டு நல்ல பேர் வாங்கிட்டு கொடுத்து நல்ல பேர் வாங்குற அவசியம் எனக்கு கிடையாது. அடி வாங்காமல் வீட்டுக்கு போறியா? ராவு காலம் எல்லாத்துக்கும் காலையில் முடிஞ்சாலும் எனக்கு ராத்திரி வரைக்கும் வருதுமா. காலையில் 4 மணிக்குள்ள தாலி கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நான் இப்பயே போய் கிளம்ப ஆரம்பிச்சாதான் உங்கள் பவுனு நகையெல்லாம் போட்டு கிளம்ப ஆரம்பிச்சாதான் எனக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். பொழுதுனிக்கு உட்காந்துருந்தா கூட 1 கிராம் கிடைக்காது. போயிட்டு வரலாம். அப்புறம் நான் உங்களை நம்பி இத்தனை படி ஏறி வந்தது தப்பாக போச்சு. ஆமாம், யார் வர சொன்னா? நகை வச்சிருக்கவான்னு ஒன்று கூப்பிட்டேனா? உன்னை கூப்பிட்டேன்டி. நான் அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன். சரி, அதே நகையை கழட்டி எனக்கும் போடுவீங்கன்னு. ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க, தங்க விலையெல்லாம் குறைய போகுதுன்னு இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்க. ஆமாடியே, 65,000 70,000 விற்கிது இல்லை? அதெல்லாம் வந்து இன்னும் குறைய போகுது, அதுக்கெல்லாம் மதிப்பே இல்லாமல் போக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீ என்னவோ தெரியல, எதை நம்புறது எதை நம்ப முடியாதுன்னு தெரிய மாட்டேங்குதும்மா. இப்போ புயல் வருதுங்கிறாங்க, நிலநடுக்கம் வரப்போகுதுங்கிறாங்க, இல்லை அந்த நோய் வருதுங்கிறாங்க. கடைசியில் அதெல்லாம் எங்கே வரப்போகுதுன்னு அசால்ட்டாக இருந்தால் கடைசியில் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு சீற்றம் வந்து அழிச்சிட்டு போயிடலையா? அந்த மாதிரி இதுவும் குறையுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் வாங்கினவங்க தான் என்ன பண்ணுறோம், அளவாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லையாட்டுக்குது. ஆனால் என்றைக்கு மதிப்புன்னா
தரமான மதிப்பாக இருக்குன்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான். நம்ம நினச்சிக்கணும். என்ன சொல்கிற? ஆமாம். அதனால நகையெல்லாம் இல்லை, நீ போயிட்டு வா. ஒரு 5 பவுனாவது கொடுங்க. 10 பவுன் அதிகம் தான். அடி கன்ஃபார்ம் இன்னைக்கு. ஒரு 5 அந்த கழுத்துல போட்டுக்கிறது, காதில் போட்டுக்கிறது, வேற எதுவும் உள்ள மூக்குல கூட அது நீங்க வச்சுக்க எனக்கு வேணாம். கையில காலில் போட்டுக்கிறதுலாம் கழட்டி. அடி வாங்கிக்குவேன் சொன்னா கேள்வி, நீ போயிரு. ஆமாம், அதான் 5 பவுன் கேட்குறேன். நீங்க இவ்வளோ ரொம்பவும் கொடுக்க வேணாம். 10 பவுன் போடி அந்த பக்கம். மொபைலே பாரு. அந்த காதுல கழுத்துல போட்டது கொடுத்தா கூட பரவாயில்லம்மா. வெயில் ஒன்றும் பண்ண முடியலம்மா. திருச்சி மாவட்டம் தொட்டியத்துலேயே தான் நம்ம இருக்கிறோம். அடே அப்பா, என்ன வெயிலோ சாமி. நிறைய பக்கம் வெயில் தாங்க முடியாமல் அங்கே ஒருத்தர் மயங்கி விழுந்தாரு, இங்கே ஒருத்தர் மயங்கி விழுந்தாரு, இறந்தே போயிட்டார் ஒருத்தர் இறந்தே போயிட்டாராமா. ரொம்ப வெயிலாக இருக்குது. இந்த புள்ள குட்டியெல்லாம் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து வெளியில் போகும்போது வரும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க சாமி. வெயில் ரொம்ப தாங்க முடியல. குளிர்காலம் எந்த காலத்துலையுமே எது வேணாலும், இப்போ குளிர் நடுங்கி போனாலும் உண்டு தான், வெயில் தாங்க முடியாமல் போனாலும் உண்டு தான், மழை பெஞ்சு இடி இடிச்சு எல்லா சீற்றமும் உண்டு தான், நடக்கு தான், காத்தடிச்சு போனாலும் உண்டு தான், ஒன்று தான். ஆனால் எது அடித்தாலுமே இது போய் தொலைய மாட்டேங்குது. வெயிலுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே இரும்பலை முளைச்ச காணா மாதிரி முளைச்சிக்குது. படி ஏறி வந்து 7 பவுன் கொடு, 10 பவுன் கொடு, 5 பவுன் கொடுன்னு வந்தா நம்ம என்ன பண்ணுறோம்? நீங்களே சொல்லுங்கள். போயிட்டு வாடி ஆஜரா, போய் பானை தண்ணி கொண்டு வா குடிக்கலாம். உங்கள்கிட்ட நான் இவ்வளோ இது வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேம்மா. 1 பவுன் கூட கழட்டி தர மாட்டேன். ஒரு ஐயோ, நீ விடிய விடிய உட்காந்து பொழுது நிற்கும் கதையா. பானை தண்ணி என்ன பானையே கொண்டு வந்து தரமா? நீங்கள் வச்சு பானை தண்ணி கொண்டு வாடி போடி. ஆமாம், இன்னைக்கெல்லாம் விருந்துக்கு போயுமா பரிமாறி ஒரே டயர்டு. ஆமாம், இதம்பிட்டுக்கான ஆட்டுக்கறியில் குழம்பு தின்னுபிட்டு, இம்பிட்டு குடல், அப்புறம் இம்பிட்டு தலைக்கறி, அப்புறம் இம்பிட்டு கோழிக்கறி, அம்பிட்டு முட்டை, உள்ள சோறு, அம்பிட்டு ரசம், அவ்வளோ மோர், அவ்வளோதான். எல்லாம் இம்புட்டு தான் சாப்பிட்டீங்களாம்மா? அம்பிட்டு தான் வைப்பாங்க. இம்புட்டு முட்டை. ஆமாம், இம்பிட்டு தலைக்கறி, இம்புட்டு தலைக்கறி, இம்பிட்டு குடல், இம்புட்டு குடல். ஆமாம், இம்பிட்டு கோழிக்கறி. ஓ, அதெல்லாம் செரிமானத்துக்கு இப்போ பானை தண்ணி. ஆமாம், கொண்டு நீங்கள் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்கிறத நாளைக்கு வீடியோ நாங்கள் வீடியோ போஸ்ட் ஆகும்போது கமெண்ட்டில் வந்து சொல்லிடுறோம். இன்றைக்கி நாங்கள் விருந்துக்கு போனோம், நீங்கள் என்ன விருந்துக்கு போனோம், இன்றைக்கி ஒரு போட்ட ஷார்ட் வீடியோ எப்படி இருக்கிறது சொல்லிடுங்க. சொல்லிடுங்க. நன்றி.